குவியம் தி ஃபோக்கஸ். உண்மை நிகழ்வுகள் பற்றிய தெளிவான விரிவான பார்வை. குவியம் தி ஃபோக்கஸ். கால மாற்றத்தில் உள்ளூர் உலக அரங்கில் இடம்பெறுகின்ற சமூக மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகள் குறித்து எமக்கு கிடைக்கப்பெற்ற பல்கோண செய்திகள், தகவல்களை தெரிவுபடாமல் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதே குவியம். சமூக, அரசியல், அறிவியல், விஞ்ஞானம் என பல்கோண பார்வை கொண்டதாக அமைகின்ற இந்நிகழ்ச்சி பல்துறைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை, கருத்துக்கள், ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உங்கள் முன் சமர்ப்பிக்கிறது. குவியம் தி ஃபோக்கஸ். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்று உங்களை சந்திப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அந்த நிலைமை இப்போது இல்லை. நீங்கள் பயம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் நிம்மதியா வாழ முடியும். நான் எப்போதும் உங்களோடு தான் இருப்பேன், உங்களை பாதுகாப்பேன். நீங்கள் நம்பலாம். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலும் தென்னிலங்கை சக்திகளின் பல ஆய்வுவான் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். யாப்பனை பிரதேசி ஆதரணிய திமௌபியின் கர்வனி ஹிதவத்துனி மித்ரவருணி. யாழ் மாவட்டத்தை சார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, யாழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் மிகவும் அன்பும் பாசமும் கொண்ட மக்கள் என்பதை நான் நீண்ட காலமாக அறிந்து வைத்திருக்கின்றேன். இன்று இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் மிகவும் மகிழ்ச்சியோடு நான் வரவேற்கின்றேன். இலங்கை வரலாற்றில் அதீத கவனத்தை ஈர்த்திருக்கும் தேர்தலாக எதிர்வரும் ஜனவரி 8ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற இலங்கை ஜனாதிபதி தேர்தல் அமைந்திருக்கிறது. 1978ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டு ஜனாதிபதி முறைமைக்கு ஒப்பீடாக கொண்டுவரப்பட்ட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இலங்கை ஜனாதிபதி ஆட்சி முறைமை உலகில் ஜனநாயக ஆட்சி கட்டமைப்பை கொண்ட எந்த ஒரு தேசத்திலும் இல்லாத அதியுச்ச அதிகாரங்களை கொண்டு விளங்குகிறது. இந்த நிலையில் தற்போதைய ஜனாதிபதி பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மேம்படுத்தப்பட்ட அதிகாரங்களோடு தற்போது ஆட்சியில் இருக்கின்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் அந்த பதவியை கைப்பற்றி சர்வ வல்லமை படைத்த அதிகாரங்களை களைந்து இலங்கை தீவில் ஜனநாயக மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவர் என்று எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவும் களம் இறங்கியிருக்கிறார்கள். எனினும் இந்த தேர்தல் முடிவுகள் வெற்றி தோல்விகள் என்பவற்றுக்கு அப்பால் அந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட இனமாக வாழ்ந்து வருகின்ற தமிழர்கள் இந்த தேர்தலால் அடைய போகின்ற நன்மை என்ன என்ற கேள்வியை தோக்கி நிற்கிறது. ஆண்டாண்டு காலமாக உரிமைகள் மறுக்கப்பட்டு அடக்குமுறைகளை எதிர்கொண்டு சுய அடையாளங்களை இழந்திருக்கின்ற தமிழர்கள் தம்மிடம் மிஞ்சியிருக்கின்ற வாக்கு பலத்தால் என்ன செய்தியை சொல்லிவிட முடியும் என்ற கேள்வியும் கூடவே எழுகிறது. இந்த நிலையில் நடைபெறப்போகும் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் குறித்து இன்றைய குவியம் ஆராய்கிறது. කියමනක් තියෙනවා දන්න යකා හොඳයි නොදන්න දේවදූතයට වඩා. எனவே ஒரு பழமொழி இருக்கிறது, தெரியாத தேவதையை விட தெரிந்த பிசாசு நல்லது என்று சொல்வார்கள். ඉතින් එහෙමනම් මේ දන්න යකා ඔය කියන නොදන්න එක්කෙනාට වඩා හුඟක් හොඳයි කියලා තමුන්නාසිරට මම මතක් කරනවා. எனவே அந்த தெரியாத தேவதையை விட நான் இந்த பிசாசு நன்று என்று நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். ඒකේ ඉඳ මම මීට වඩා කතා කරන්න යන්නේ. මම වචන කීපයක් දෙමළ භාෂාවෙන් කතා කරනවා සුබුරුදු පාඩි. நான் இதை விட அதிகம் பேச விரும்பவில்லை. நான் வழக்கம் போல ஒரு சில வார்த்தைகளை தமிழில் பேச விரும்புகிறேன். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் முன் பேசுவதும் உங்களை சந்திப்பதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். 30 வருஷம் இருந்த காலம் இப்போது இல்லை. இப்போது இந்த நாட்டில் எங்கேயும் போகலாம், வரலாம், பயம் தேவை இல்லை. இப்போது எங்கே போனாலும் உங்கள் எல்லோருக்கும் நாம் செய்த அபிவிருத்தி வேலைகள் எல்லாம் நன்றாக பார்க்க முடியும். இதே வேகத்தில் போனால் எமது நாடு இன்னும் இன்னும் நிச்சயம் முன்னேறும். வடமாகாணம் அபிவிருத்தி செய்ய நாம் பல பில்லியன் ரூபாய் செலவு செய்துள்ளோம், இன்னும் செலவு செய்கிறோம். பாதை வசதி, கல்வி வசதி, மின்சார வசதி, சுகாதார வசதி, வேலை வசதி,
விவசாய வசதி போன்ற பலவித வசதிகள் வழங்கியுள்ளோம். புனர் வாழ்வு வேலைகள் செய்துள்ளோம். நஷ்டம் இல்லிங்கு நஷ்ட ஈடு வழங்கியுள்ளோம். இந்த தடவை புதிய பட்ஜெட் மூலம் பலவிதமான வேலை வசதிகள் நிவாரண வசதிகள் எல்லாம் வழங்கியுள்ளோம். A9 பாதை வசதியாக உள்ளது. இப்போது மீண்டும் யாழ்தேவ புகை வண்டி காம்பீரமாக போயிருது. அது உங்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். உங்கள் கிராமம் முன்னேற வேண்டும், உங்கள் நகரம் முன்னேற வேண்டும், உங்கள் பிரதேசம் முன்னேற வேண்டும், இந்த தேசம் முன்னேற வேண்டும். யார் யார் இந்த பாக்கம் போனாலும் நான் உங்கள் பக்கம் தான். நடைபெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தல் மூலம் தமிழர்களையும் இலங்கை தீவையும் ஆளப் போகின்றவர் பேயாக இருப்பினும் தெரிந்த பேயாக இருக்கட்டும் என்பதை தற்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மிக தெளிவாகவே தெரிவித்துவிட்டார். தமிழர்களுக்கு தான் யார் என்பதையும் தமிழர்கள் எவ்வாறு தன்னை பார்க்கிறார்கள் என்பதையும் வாய்மூல ஒப்புதலாக மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துவிட்ட போதிலும் தமிழர் விவகாரத்தை பொறுத்தவரையில் எதிர்த்தரப்பு கூட்டணியும் சளைத்தது அல்ல என்பதை வடக்குள்ளோடு பயணித்தவர்களுக்கு நன்கு புரியும். நடைபெறப் போகும் ஜனாதிபதி தேர்தலில் 2 பிரதான வேட்பாளர்களும் தமிழர்களுக்கு நீதியையோ உரிமைகளையோ பெற்றுத்தரப் போவதில்லை என்பதை தமது நடவடிக்கைகள் மூலம் தெளிவுபடுத்தியிருக்கின்றனர். மஹிந்த ராஜபக்ஷவை பொறுத்தவரையில் சர்வதேச வரம்புகளை மீறிய வகையில் தமிழர்களுக்கு எதிராக மிகவும் கொடூரமான யுத்தத்தை நடத்தி தமிழர்களின் அரசியல் ஆன்ம பலங்களை அளித்து ஒருவராக விளங்குகின்றார். மறுபுறத்தில் மைத்ரிபால சிறிசேனவை பொறுத்தவரையில் மஹிந்த ராஜபக்ஷவின் தானை தலைவராக இருந்து தமிழர்களுக்கு எதிரான அனைத்து அநீதிகளுக்கும் ஒத்தாசை புரிந்த ஒருவராகவே வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார். எனினும் சர்வ வல்லமை கொண்ட ஆட்சி அதிகார பலத்தை மஹிந்த ராஜபக்ஷ தனது குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் பேணி வந்தமையினால் இதுவரை அடக்கப்பட்ட கோபத்தோடு வேலி பாய்ந்துவிட்ட மைத்ரி தடியெடுப்பாரா அல்லது புல்லெடுப்பாரா என்று முடிவு செய்வதற்காக தமிழர் தரப்பில் ஆய்வுகளும் விவாதங்களும் இடம்பெறுகின்றன. விவாதங்களை கடந்து இந்த நிலைமை தமிழர் தலைமைகளை தர்க்கப்படவும் வைத்துள்ளதை சமகாலம் பதிவு செய்கிறது. பட்டமரம் காய்க்குமா பூக்குமா என்பது போல இனவாதம் என்ற மதம் கொண்டவர்கள் மிதமாக நடப்பார்களா என்ற கணக்குகள் போடப்படுகின்றன. இருப்பினும் இருட்டறைக்குள் இருந்தாலும் துவாரத்தினூடாகவேனும் வெளிச்சம் வராதா என்பதை அடைக்கப்பட்ட தமிழர்களின் நியாயமான அங்கலாய்ப்பாகும். ஆகவே இந்த புதிய அரசியல் கலாச்சாரம் எப்படிப்பட்டது என்பதை மிகவும் சுருக்கமாக உங்கள் முன்னிலையிலே எடுத்துக் கூற விரும்புகின்றேன். போர் காரணமாக எங்களுடைய நாட்டில் இனங்கள் மத்தியிலே ஒரு அமைதியின்மையும் சந்தேகமும் முரண்நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. இனங்களுக்கிடையிலே ஒரு சந்தேகம் பகைமை உணர்வு ஏற்பட்ட பின்பு மீண்டும் அமைதியையும் சமாதானத்தை உருவாக்குவது லேசான காரியம் அல்ல. ஆகவே மிக மிக கஷ்டமான அந்த செயலை செய்வதற்காகத்தான் நான் துணிந்து உங்கள் முன்னிலையிலே நிற்கின்றேன். நெடுஞ்சாலைகளை அமைப்பதன் மூலமாக இந்த நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களும் மகிழ்ச்சி அடையப் போவதில்லை. பாரிய கட்டிடங்களை உருவாக்கி ஒரே காரணத்தினால் மக்கள் மகிழ்ச்சி அடையப் போவதில்லை. குறிப்பாக இனங்களுக்கிடையிலே ஐக்கியத்தை ஏற்படுத்துவது மிக மிக கடினமான ஒரு பணியாகும். ஆகவே மதங்களாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், வேறு பண்பாடுகளாக இருக்கலாம், பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அவர்கள் மத்தியிலே ஒரு ஐக்கியத்தை ஒரு ஒற்றுமையை நாம் ஏற்படுத்தியே ஆக வேண்டும். குறிப்பாக உங்களுடைய கருத்துக்களை அபிப்பிராயங்களை நான் நன்கு அறிந்தவன். வடக்கு கிழக்கு தெற்கென்று இல்லாமல் இலங்கையில் உள்ள மக்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் பசியையும் பட்டினியையும் நான் நன்கு அறிவேன். ஆகவே வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்ற வித்தியாசம் இல்லாமல் ஒட்டுமொத்த இலங்கையினுடைய மக்களினுடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்தி சிறப்பான முறையிலே நான் செயலாற்றுவேன். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று அன்னப்பற்றிக்கு முன்பாக உங்களுடைய புல்லடியை இட்டு இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, நல்லாட்சி ஏற்படுத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கோர விரும்புகின்றேன். தேர்தல் பிரச்சாரங்கள் சூடு பிடித்திருக்கின்ற நிலையில் தமிழர்களின் வாக்குகளை கவர்கின்ற யுக்திகளை 2 பிரதான வேட்பாளர்களும் கையாண்டு வருகின்றனர். ஆனால் உணவு கொடுக்க மாட்டோம், சுவாசிக்க மட்டும் அனுமதி தருகிறோம் என்பதை தவிர ரொட்டிக்கும் பானைக்கும் இருக்கின்ற வித்தியாசமே தமிழர்களுக்கு அவர்கள் இருவரும் வழங்கும் சலுகைகளின் இடைவெளியாக இருக்கிறது. எனினும்
தமிழர்களை கடந்து ஒட்டுமொத்த இலங்கை தீவும் மஹிந்த ராஜபக்ஷவின் குடும்ப ஆட்சியின் வடுக்களை சுமைகளை சுமந்து அவலப்பட்டதன் விளைவே மஹிந்தவின் கோட்டையின் விசுவாச தூண் அகற்றப்பட்டு அவருக்கு எதிராகவே களமிறக்கப்பட்டிருக்கிறது. அதிகார துஷ்பிரயோகம், ஊழல், நீதித்துறை என்று ஊடகத்துறை வரை தனது காலடியில் வைத்திருக்கும் மஹிந்தவின் அராஜகம் முதன்முறையாக பொறைக்குள் மாட்டியுள்ளது. எனினும் இதனை வைத்துக்கொண்டு மஹிந்தவின் பலம் குறித்து அவசர தீர்மானத்துக்கோ முடிவுக்கோ வந்துவிட முடியாது. ஆனால் ஜனநாயக மறுப்பு என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த தேசமும் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை தமக்கு சாதகமாக்கிக் கொள்ள பாதிக்கப்பட்ட தரப்புகள் கூட்டணி வைத்திருக்கின்றன. இந்த அடிப்படையில் எமக்கும் கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும் என்ற தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை, நம்பிக்கைகளை பிரதிபலிக்கும் முகமாக இலங்கை தீவில் தமிழர்களின் வாக்குகளால் அங்கீகாரம் பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவெடுத்திருப்பதாக தமது நிலைப்பாட்டை அது நியாயப்படுத்தி இருக்கிறது. இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் மிகவும் நிதானமாக ஆழமாக எல்லாவற்றையும் பரிசீலித்திருக்கின்றோம். தற்போதைய ஜனாதிபதி கடந்த 10 வருடங்களாக ஆட்சியில் இருந்திருக்கின்றார். விசேஷமாக யுத்தம் முடிவடைந்த பிறகு இந்த நாட்டில் உள்ள தேசிய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை காண்பதற்கு அவருக்கு போதிய அளவு சந்தர்ப்பம் இருந்தது. அவருக்கு தேவையான உதவியை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருந்திருந்தோம். ஒருமித்த பிளவுபடாத நாட்டுக்குள் ஒரு நியாயமான நிரந்தரமான அரசியல் தீர்வை காண்பதற்கும் அதை நீடிக்கக்கூடிய வகையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் அவருக்கு நாங்கள் போதிய சந்தர்ப்பத்தை கொடுத்தோம். எமது பிரேரணைகளை அதை அடைவதற்காக நாங்கள் முன்வைத்திருந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் அந்த கர்மத்தில் செலுத்த வேண்டிய அக்கறையை செலுத்தவில்லை. மாறாக அந்த கர்மத்தை இழுத்தடித்து அதை அலங்கோலமாக்கி முன்னெடுக்காமல் அந்த சந்தர்ப்பம் இழக்கப்பட்டது. நமது குடிபெயர்ந்த மக்களின் மீள் குடியேற்றம், அவருடைய சொந்த காணிகளுக்கு அவர்கள் திரும்பி தங்களுடைய தொழிலை ஆரம்பிப்பது, மற்றது அவர்களுக்கு புனர்வாழ்வு, தொழில் வசதி, அவருடைய பாதுகாப்பு, இவ்விதமான அவருடைய சுயமரியாதை, இவ்விதமான கர்மங்களை பொறுத்தவரையில் அரசாங்கம் தன்னுடைய தார்மீக கடமைகளை நிறைவேற்றவில்லை. நாங்கள் பலவிதங்களில் அவர்களை ஊக்குவிப்பதற்கும் அவர்களுடன் ஒத்துழைப்பதற்கும் நாங்கள் முயற்சி எடுத்த போதிலும் கூட அவர்கள் அதை முன்னெடுக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதியை ஆதரிக்க முடியாத என்ற நிலைப்பாடு நிச்சயமாக எங்களுக்கு முன் தோன்றியது. எதிர்க்கட்சி வேட்பாளர் திரு மைத்ரிபால சிறிசேனவை பொறுத்தவரையில் அவர் சில முக்கியமான வாக்குறுதிகளை பகிரங்கமாக கூறியிருக்கின்றார். நாட்டில் ஜனநாயக ஒழுங்குகளை பலப்படுத்துவது, நாட்டில் நிறுவனங்கள், அதாவது நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், மேல்முறையீடு நீதிமன்றம், மற்ற சிவில் நிறுவனங்கள் அவர்கள் சுயாதீனமாக செயல்படுவதற்கு உத்தரவாதம் அளிப்பது, அவர்கள் மீது ஏற்பட்டிருக்கின்ற தடைகளை நீக்கி அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு உத்தரவாதம் அளிப்பது, அவ்விதமாக பல முன்னேற்றகரமான கர்மங்களை அவர் கூறியிருக்கின்றார். எமது தேசிய பிரச்சனையை பொறுத்தவரையில் எமக்கும் அவருக்கும் திரைமறைவில் எவ்விதமான ஒப்பந்தத்தையும் நாங்கள் ஏற்படுத்தும்படியாக நாங்கள் கேட்கவும் இல்லை, அவ்விதமான ஒரு ஒப்பந்தம் ஏற்படவும் இல்லை. ஆனால் ஒரு நியாயமான அரசியல் தீர்வு என்ன விதமாக ஏற்பட வேண்டும் என்பதை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். நாங்கள் கூறியிருக்கின்றோம். ஜனாதிபதிக்கு கூறியிருக்கின்ற பிரகாரம் அவருக்கும் நாங்கள் கூறியிருக்கின்றோம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த கர்மத்தை அவர் வெற்றி அடைந்த பிறகு நாங்கள் அர்த்தபுஷ்டியாக முன்னெடுக்கலாம் என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளது. அந்த நம்பிக்கை தற்போதைய ஜனாதிபதியை பொறுத்தவரையில் துப்புரவாக இல்லை. இந்த சூழலில் நாங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலைமையில் இருந்தோம். இதுபடியும் சம்பந்தமாக இந்த மக்களுடைய அபிப்பிராயங்களையும் நாங்கள் அறிந்திருந்தோம். எமது சிவில் சமூகம், புத்திஜீவிகளுடைய அபிப்பிராயங்களை நாங்கள் அறிந்திருந்தோம். நாங்களும் இந்த விடயம் சம்பந்தமாக மிகவும் கவனமாக பரிசீலித்து இதை மிகவும் ஆழமாக நாங்கள் ஆராய்ந்தோம். அதற்கு பிறகு ஏகமானதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சகரரும் எதிரணி வேட்பாளர் திரு மைத்ரிபால சிறிசேனவை ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவை நாங்கள் எடுத்து இன்றைக்கு அந்த முடிவை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்திருக்கின்ற முடிவு தொடர்பில் அந்த கட்சிக்குள்ளேயே முரண்பாடுகள் இருப்பதையும், எவ்வித உத்தரவாதமும் உடன்பாடும் எட்டப்படாமல் நிபந்தனையற்ற ஆதரவை கூட்டமைப்பு வெளிப்படுத்திவிட்டதாகவும் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் மட்டத்திலிருந்தே விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கும் கூட்டமைப்பின் முடிவு தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளை தாரை பார்க்கும் முடிவு என இம்முடிவை எதிர்ப்பவர்கள் கூறுகின்றனர். மேலும் கூட்டமைப்பின் இந்த முடிவு மஹிந்தவின் வீழ்ச்சி தமிழர்களை விட அதிகமாக விரும்பும் வெளிச்சக்திகளால் திணிக்கப்பட்ட முடிவு என்று அவர்கள் கூறும் விமர்சனங்களையும் மறுப்பதற்கில்லை. 2009 ஆண்டு கொடிய யுத்தத்தின் முடிவின் பின்னர் மேற்குலக சக்திகள் ஈழத்தமிழர் விவகாரத்தை
தமக்கான ஆயுதமாக பயன்படுத்தியதன் விளைவே போர்க்குற்றம், மனிதுரிமை மீறல் போன்ற தமிழர்களுக்கு சார்பான அணுகுமுறைகள் உலக அரங்கில் எதிரொலித்தன. அவ்வட்டகையின் ஜாம்பவான் சீனா பிராந்திய வல்லரசான இந்தியாவுக்கும் உலக வல்லரசான அமெரிக்காவுக்கும் எச்சரிக்கை மணி அடித்ததன் எதிரொலியே மஹிந்தவுக்கு எதிரான மேற்குலக சக்திகளின் கூட்டணிக்கான பின்னணி. இந்த பின்னணி சக்திகளே ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கட்சிகளை, அமைப்புகளை சற்றும் எதிர்பாராத வகையில் இலங்கை தீவில் மஹிந்தவுக்கு எதிரான கூட்டணியாக ஒன்றிணைத்திருக்கின்றன. கட்சிக்குள்ளே முரண்பட்ட ரணில் விக்ரமசிங்க, கரு ஜெயசூரிய, சஜித் பிரேமதாச போன்றவர்களும் எதிரணியில் இருந்த சந்திரிகாவும் அடிப்படைவாத மதவாத கொள்கைகளால் வரிக்கப்பட்ட ஜேவிபி, ஜாதிகள உரிமையை போன்ற கட்சிகளும் ஓரணியில் திரண்ட பின்னணியிலும் அரசு தரப்பிலிருந்து ஒருவரையே தமது பொது வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் அளவு பக்குவம் தென்னிலங்கை சக்திகளுக்கு வருவதன் பின்னணியிலும் சாதாரண செய்திகளை கடந்தும் சூட்சுமங்கள் இருக்கின்றன என்பதை மறுக்க முடியாது. எனவே இவ்விடயத்தில் தமிழர் நலன்களை கடந்தும் இலங்கை தீவில் ஆட்சி மாற்றத்தை விரும்பும் சக்திகளுடைய விருப்பையும், மஹிந்த என்ற கொடிய ஆட்சியாளரை அகற்ற வேண்டுமென்ற மக்களுடைய விருப்பையும் கூட்டமைப்பு பிரதிபலித்திருப்பதாகவே கருதப்படுகிறது. இந்த நிலையில் தென்னிலங்கை எதிரணி கூட்டணிகளும் மேற்குலக சக்திகளும் தமிழர்களும் எதிர்பார்ப்பது போல ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டு மைத்ரிபால சிறிசேன பதவியேற்றால் தமிழர்களுக்கு சுவீட்சம் கிடைத்துவிடும் என்று யாரும் கணக்கு போட்டால் அது தவறாகவே அமைந்துவிடும். தமிழர்களுக்கு எதிரான கொடிய யுத்தத்தை நடத்தி முடித்து ஏப்பம் விட்டவர் மஹிந்தவாக இருப்பினும் அதற்கான அடித்தளங்களை ஏதநிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் தற்போது எதிரணி கூட்டணியில் இருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் என்பதை மறுத்துவிட முடியாது. இதனை புரிந்து கொள்வதற்கு சற்று வரலாற்று சக்கரங்களை சில ஆண்டுகள் பின்னோக்கி நகர்த்த வேண்டும். 1987ஆம் ஆண்டு விடுதலை புலிகளின் இராணுவ பலத்தை ஒடுக்க முடியாமல் திணறிய ஜெயவர்தன தலைமையிலான அரசு புலிகளை வளர்த்த இந்தியாவை கொண்டே அவர்களுக்கு செக் வைத்தது. இதன் மூலம் மாபெரும் வல்லரசோடு விடுதலை புலிகள் சாரத்தோடு சண்டை போட்ட வரலாறு இடம்பெற்று 27 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இந்த நிலையில் இலங்கை வரலாற்றில் அரசியல் குள்ளநரி என்று போற்றப்பட்ட ஜெயவர்தன ராஜீவ்காந்தி மூலம் போட்ட கணக்கை ஜேஆரின் கோட்டைக்குள் இருந்த ரணசிங்க பிரேமதாச மூலமாக புலிகள் உடைத்தனர். அதன் பின்னர் பதவிக்கு வந்த சந்திரிகா குமாரதுங்க புலிகளின் கோட்டையான யாழ்ப்பாணத்துக்குள் ரிவிரச ராணுவ நடவடிக்கை மூலம் புகுந்தார். அதன் பின்னர் ஜேசி குரு மூலம் வன்னிக்குள் புகுவதற்கான எத்தனைப்பை மேற்கொண்டார். குறிப்பிட்ட 10 ஆண்டு காலம் சந்திரிகா ரத்வத்த கூட்டணி மஹிந்த கோதபாய கூட்டணிக்கு ஒப்பான செயல்களையே புரிந்தனர் என்பது பதுங்கு குழிகளுக்குள் செய்தி கேட்டவர்களுக்கு புரியும். எனினும் புறச்சூழல்களும் செயல்களின் விளைவுகளின் அளவீடுகளும் இந்த காலங்களுக்குள் வேறுபட்டவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 2002ஆம் ஆண்டு சமாதான ஒப்பந்த காலத்தை பயன்படுத்தி தமிழர்களின் விடுதலை போராட்டத்தை பலவீனப்படுத்துமுமாக ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட நகர்வே 2004இல் கருணா தலைமையில் விடுதலை புலிகளின் கிழக்கு கட்டமைப்பை ஆட்டம் காண வைத்தது. இந்த நிலையில் தான் 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இன்றும் விவாதிக்கப்படுகின்ற முடிவை விடுதலை புலிகளின் தலைமை மேற்கொள்வதற்கான காரணி என்று நம்பப்படுகிறது. எனினும் முன்னர் ஏற்படுத்தப்பட்ட சாதகமான சூழ்நிலைகளை மிகவும் சாதுரியமாக பயன்படுத்திய மஹிந்த கூட்டணி தமிழர்களின் எதிர்காலத்தை சூனியமாக்கியது. இந்த நிலையில்தான் இன்றும் தென்னிலங்கை வேட்பாளர்களில் நல்லவர் வல்லவர் யார் என்ற விவாதங்கள் தர்க்கங்களாக தொடர்ந்து வருகின்றன. முதலாவதாக தமிழ் மக்கள் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்திருப்பது போன்று தெரிகின்றது. அதாவது சிங்களத்தின் தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு வாய்ப்பு தமிழர்களுக்கு வந்திருக்கின்றது. தமிழர் கரங்களில் அந்த அதிகாரம் இருக்கின்றது என்கின்ற ரீதியில் இந்த தேர்தலில் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டு ஆக வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு தமிழர்கள் வந்திருப்பது என்பது ஒரு நல்ல மாற்றமாக நான் பார்க்கின்றேன். அதே வேளையில் தமிழ் மக்கள் இந்த தேர்தலை நிராகரிப்பதோ அல்லது தேர்தலில் வாக்களிப்பதோ என்கின்ற முடிவுக்கு ஒருமனப்பட்டு செயற்பட
பட முடியாமல் போனதையிட்டும் ஒரு கவலை எனக்கு இருக்கின்றது. ஆனால் மறுபக்கத்தில் இதே வழியில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இன்று வலம் வந்து கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மைத்திரிபாலவை ஆதரிப்பதாக எடுத்த முடிவு சம்பந்தமான பல வாதி பிரதிவாதங்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழ் மக்களுடைய எண்ணங்களை, அவர்களுடைய அபிலாஷைகளை, அவருடைய விருப்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருக்கின்றது என்ற வகையில் அந்த மக்களுடைய எண்ணங்களை அவர்கள் பிரதிபலித்திருக்கின்றார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதே வழியில் அவர்கள் மைத்திரிபாலவுக்காக வீதிகளில் இறங்கி பிரச்சாரம் செய்வதென்பது அதை அவரவாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. அதே போன்று அவர்கள் இந்த நேரத்தில் தங்களுடைய முடிவை பகிரங்கமாக அறிவித்தது சரியா பிடியா என்கிறதான ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில், தமிழ் மக்களுடைய நலன்களை பொறுத்தவரையில் சரியான ஒரு முடிவுக்கு தமிழ் தலைமைகள் இணைந்ததாக வரவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கமும், அதே வழியில் இந்த தீர்மானிக்கும் அந்த டிசைடிங் ஃபேக்டர்ஸை, அதாவது சிங்கள தலைமையினுடைய தெரிவை தீர்மானிக்கின்ற அந்த வாக்கு பலம் தமிழர்களுக்கு வந்திருக்கின்ற இந்த நிலையில் இதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு தமிழ் தலைமைகள் ஒன்றிணைந்து ஒரு முடிவை நோக்கி செல்லவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கமும் இருக்கின்றது. இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்சவை ஆதரிப்பது என்ற கூட்டமைப்பின் முடிவு ஏற்படுத்த போகும் சாதக பாதக தன்மைகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. தமிழர்களை போரில் வென்று இலங்கையின் இறையாண்மையை காப்பாற்றிவிட்டேன் என்ற மஹிந்தவின் இனவாத பரப்புரைக்கு தென்னிலங்கை மக்கள் இன்றும் செவி சாய்த்து வருகிறார்கள் என்பதே யதார்த்தம். இன்றைய சூழல் போன்றே 2010 ஆண்டிலும் மஹிந்தவா பொன்சேகாவா என்ற தெரிவில் பொன்சேகாவை ஆதரிப்பது என்ற முடிவை கூட்டமைப்பு மேற்கொண்டது. அதற்கு தமிழர்கள் செவி சாய்த்த போதிலும் மஹிந்தவின் இனவாத பரப்புரைக்கு இந்த முடிவு வாய்ப்பாக அமைந்துவிட்டதாக என்றும் விமர்சிக்கப்படுகிறது. எனவேதான் அவ்வாறான தவறை மீண்டும் செய்யாமல் கூட்டமைப்பு தமது முடிவை வெளிப்படையாக தெரிவிக்காமல் மௌனம் காத்திருக்கலாம் என்ற ஆதங்கமும் முன்வைக்கப்படுகிறது. கூட்டமைப்பின் வெளிப்படையான ஆதரவு தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளுக்கு குந்தகமாக அமைவதோடு சிறிய ஜனநாயக மாற்றத்துக்கும் குந்தகமாக அமைந்துவிடும் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் மறுபுறத்தில் மைத்திரிபால சிறிசேன வெல்லும் பட்சத்தில் தமிழர்களுக்கு சார்பான நிலவரத்தை தோற்றுவித்திருக்கின்ற இலங்கை அரசுக்கு எதிரான மேற்குலகின் தற்போதைய கடும்போக்கு நிலை தளர்ந்து விடலாம் எனவும், போர்க்குற்ற விசாரணை, தமிழர்களுக்கான நியாயமான தீர்வு என்பவற்றில் மேற்குலகம் மென்போக்கை கடைபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் எச்சரிக்கப்படுகிறது. மறுபுறத்தில் மஹிந்த மீண்டும் வெல்லும் பட்சத்தில் மேற்குலகம் இலங்கை அரசு மீது மேலும் கடும் போக்கான நிலைப்பாட்டை கடைபிடிக்கும் நிர்பந்தம் ஏற்படும் எனவும், அது தமிழர் நலனுக்கு சார்பான நிலவரத்தை வலுப்படுத்தலாம் என்ற சில எதிர்ப்பு கூறல்களும் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் அதற்கு எதிர்மறையாக மஹிந்த மீண்டும் ஆட்சி அமைத்தால் மீதமிருக்கின்ற தமிழர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு திட்டமிட்ட குடியேற்றங்கள், இராணுவ பிரச்சனைகள் மூலம் தமிழர்களிடம் எஞ்சியிருக்கின்ற வாக்குப்பலமும் பறிபோகும் அபாயமும் இருப்பதாகவும் எச்சரிக்கப்படுகிறது. எனவே இந்த நிலையில் ஒரு புறம் நாகம், ஒரு புறம் வேடன், இரண்டுக்கும் நடுவில் தமிழன் என்ற கலைமான் என்பதே இன்றைய யதார்த்தமாக இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச மற்றொரு தடவை வெல்லுகின்ற பட்சத்தில் அவருடைய அரசியலுக்கான இறுதி காலகட்டம், அதிலும் சுமார் 2022 ஆண்டு வரைக்கும் அவர் ஆட்சி கட்டில் நீடிக்கக்கூடியதான சாத்தியம் இருப்பதால் அவர் நிச்சயமாக வரலாற்றில் தன்னுடைய பெயரை பதித்துவிடக்கூடியதான ஒரு எதிர்நிலைக்கு காலத்தை, நேரத்தை இட்டு செல்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் சிங்கள மக்களுடைய ஒரு நவீன கால துட்டக மெனுவாக, பௌத்தத்தின் தலைவனாக, காவலனாக இலங்கையினுடைய வரலாற்றில் தன்னுடைய பெயரை பதிக்கும் நோக்கத்தில் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுடைய அந்த இன பரம்பரை பலவீனப்படுத்துகின்ற எல்லா விதமான காரியங்களையும் செய்வார் என்பதிலும், தமிழர்களை பலவீனப்படுத்தி சிங்கள ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தனது சக்தியை மீறி செயற்படுவார் என்கின்ற ஆருடம் ஆய்வாளர்களால் கூறப்பட்டு வருகிறது. அதே வேளையில் மறுபக்கம் மைத்திரிபால வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் கூட இன்று தமிழர்களுக்கு சாதகமான ஒரு போக்கை கடைபிடித்து வருகின்ற மேற்குலகம், மைத்திரிபாலவின் அந்த நட்பு வட்டத்திற்குள் அந்த மேற்குலகமும் இருக்கின்ற காரணத்தினால் ஒருவேளை ஒரு தனிந்த போக்கை எதிர்காலத்தில் கடைபிடிக்கலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அச்சமும் தமிழ் புத்திஜீவிகள் மத்தியில் காணப்படுகின்றது. எனவே இவர்கள் இருவர் வந்தாலும் பெரிதான ஒரு நன்மை தமிழர்களுக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு சமிஞ்சை உண்மையிலேயே தெரியவில்லை. அதே வேளையில் மேற்குலகினுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கின்ற மைத்திரிபாலவை பயன்படுத்தி மேற்குலகிற்கு கொடுக்கப்படுகின்ற அழுத்தங்களினூடாக சில காரியங்களை சாதித்து விடலாம் என்கின்ற ஒரு கணிப்பும் புலம்பெயர்ந்த தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழ் புத்திஜீவிகள் மத்தியில் காணப்படவே செய்கிறது. இந்த நிலையில் இலங்கை ஜனாதிபதி தேர்தலின் பிரதான வேட்பாளர்களில் இருவருமே தமிழர்களுக்கான உரிமைகள், தேர்வுகள் பற்றி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கவில்லை. மாறாக சலுகைகள் இல்லாமலேயே
தமிழர்களின் வாக்குகளை வேட்டையாட முற்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்துக்கு யாழ் தேவி வந்தது, மின்சாரம் வந்தது, செல்போன் வந்தது என்ற மஹிந்தவின் தட்சணை வேட்டையம், 100 நாட்களில் ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகார ஒழிப்பு, தேசிய அரசாங்கம் அமைப்பு, ஜனநாயக மறுமலர்ச்சி என்ற மைத்ரியின் ஆசை வார்த்தைகளும் தமிழர்களுக்கான பதில்களாக அமையவில்லை. எனினும் தெரிந்த பிசாசை ஒழிக்க தெரியாத பிசாசை நம்பும் நிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை தீவில் ஜனநாயக வெளிச்சம் என்ற பொதுவான நம்பிக்கையை தமிழர்கள் பிரதிபலிக்கும் நிலைமையை காணப்படுகிறது. ஆனால் தமிழர்களின் வாக்குகளை கடந்து இனவாதம் என்ற அஸ்திரமும் அதிகாரம் என்ற பிரம்மாஸ்திரமும் இந்த தேர்தலில் களமாடுவதால் இறுதி வரை தேர்தல் களம் சூடாகவே இருக்கப் போகிறது. இதுவரை 300க்கும் அதிகமான தேர்தல் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றில் அதிகமானவற்றை ஆளும் தரப்பை புரிந்திருப்பதாக முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஜனநாயக தேர்தல் இடம்பெறும் சூழல் அமைந்தால் மட்டுமே மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெறும் வாய்ப்பு இருப்பதாகவும், வன்முறைகளுடன் கூடிய தேர்தல் முறைகேடுகள் இடம்பெறின் மஹிந்த ராஜபக்ஷ வெற்றி பெறும் வாய்ப்பு இருப்பதையே நிலவரங்கள் பிரதிபலிப்பதாகவும் கணிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இறுதி கணம் வரை பல பரீட்சையை மேலும் கடினமாக்கும் கட்சி தாவல்களும் பேரும் பேசல்களும் இடம்பெறும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஒரு சில தினங்களில் பரபரப்பான தேர்தல் களத்தை இலங்கை தீவு பதிவு செய்யும் என்பதில் ஐயமில்லை. நேர்கள் இதுவரை கேட்டது குவியம் தி ஃபோக்கஸ். எழுத்துருவாக்கம் மற்றும் குரல் வடிவம் உதயன் எஸ் பிள்ளை. இது CMR தமிழ் FM-இன் ஒரு பிரத்யேக தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் குவியம் தி ஃபோக்கஸ்.